ஹாய் செல்லகுடீஸ், இன்னைக்கு ஹிடன் லவ் ஜமாவுடைய எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா. ஸோ போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறப்ப ஹீரோயின் பீஃப் இருக்கிற டிஷ்ஷை ஆர்டர் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோவா பீஃப் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வெறும் நூடுல்ஸை மட்டும் எடுத்து கொடுக்க தனியா பிரிச்சு ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சு எல்லாருமே வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாருங்க. ஹீரோயினோட அண்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹீரோயினோட அந்த ஃபேட்டி ஃப்ரெண்டு. ஸோ அவங்க எல்லாருமே கிளம்ப ஹீரோயினோட அண்ணனுக்கு இப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ தங்கச்சியை பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப இப்போ அந்த ஃபேட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ போய் கேம் விளையாடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காயின்ஸ் எல்லாம் கொடுத்து விட ஹீரோயினுக்கா அந்த பொம்மை எடுக்கிற கேம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த காயினை வாங்கி ஸோ நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பொம்மையும் ஒன்று ஜெயிச்சு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறமா அழுவ கூடாது குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். மேக்ஸ் சார் நம்ம ஹீரோ கூப்பிட்டு திட்டி விட்டுருப்பாங்க, அதாவது ஹீரோயின் நல்லா படிக்க மாட்டேன்றா வீட்டில் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரிப்போர்ட் கார்டை வாங்கிட்டு உன்னோட வீட்டுக்கு நான் வரப்போறேன், போற வழியில் உன்னை ஃபுல்லா செம்மையா திட்ட போறேன்னு சொல்ல ஹீரோயின் நின்று அழுவுறாங்க. உடனே ஹீரோ இங்க பாரு எதுக்கு அழுவுறேன், நான் உன்னை வந்துட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் திட்டவே இல்லையே, சரி கூட உன் பேக்கை எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் நீ வீட்டுக்குலாம் ஒன்றும் வரத்தாவில்ல, வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோயின் ப்ராமிஸா சொல்ல மாட்டேன்ல பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆனா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கிளாஸை ஒழுங்கா கவனிக்கணும் சரியா, மேக்ஸ் சார் பாரு உன்னை எப்படி திட்டாரு, சரி வீட்டில் போய் அம்மா கிட்ட இந்த பல்பை கொடுத்துரு, ஏன்னா போன தடவை நான் வரக்குள்ளேயே கிச்சன்ல ஒரு பல்ப் வந்துட்டு ஃபெயிலியரா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ஒரு பல்பை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ள போக சொல்ல ஹீரோயினா நம்ம ஹீரோ அந்த பக்கமா ஒரு டாகை பார்த்து கொஞ்சிக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கண்ணுக்கு வந்துட்டு எத்தனை தூரம் போற வரைக்குமே ஹீரோயின் நின்று சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை சின்ன வயசுலேயே அதாவது 8th படிக்கிறதுல இருந்தே இப்போ மறுபடியும் பிரசன்ட் சீன்ல ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோ பார்ட் டைமா ஜாப் பண்ணிட்டு இருக்காம்பல இருக்கு. ஹீரோயினை பார்த்த உடனே இங்க என்ன பண்ற குட்டி பொண்ணு, என்ன சாப்பிட வந்திருக்கியா, சரி உட்கார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போயிட்டு உட்கார சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மெனு கார்டையே பார்த்துக்கிட்டு இதை ஆர்டர் பண்ணலாமோ அதை ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா எப்பயும் போல நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ண டிஷ்ஷை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அதுக்கான காசையும் அவங்களோட குட்டி பர்ஸ்ல இருந்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. ஹீரோயினை பார்த்துக்கிட்டே எதுக்கு காசெல்லாம் வேணாம், ஆனா நீ கொடுக்குற காசு பத்தாதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்லையே மெனு கார்ட்ல இவ்வளவு தானே காசு இருக்கு அப்படின்னு சொல்ல நீ என்ன இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தல அதுக்கும் சேர்த்து நான் உனக்கு டாக்ஸ் வாங்குவேன் காசு வாங்குவேன்னு சொல்ல ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. ஹீரோ உன்னோட காசுலாம் எனக்கு வேணாம் நீ போய் உட்காரு, இந்த ஒருவேளை சாப்பாடு கூட என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது உனக்கு வாங்கி தர முடியாது போன்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு கியூட்டா உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரெடி பண்ணி எடுத்துருந்து ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோயின் ஆர்டர் பண்ண டிஷ்ஷை கொடுக்க ஹீரோவுடைய பாஸ் என்ன சொல்றாங்க ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ வந்துட்டு கொஞ்சம் காசு கேட்ட இல்லையா, உன்னோட 15 நாள் சேலரியை நான் முன்கூட்டியே கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட காசு இல்ல போல இருக்கு, அதனால தான் பாஸ் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அதுல அந்த பையன் ஃப்ரெண்டும் இருக்கான். அவன் வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட ஹே என்ன உங்க அண்ணன் இங்க தான் வேலை செய்யறானான்னு சொல்ல ஹீரோயின் டேய் கொஞ்ச நேரம் வாய மூடுறான்னு சொல்ல சரி வா இந்த மால்ல தான் ஆக்சுவலி இது ஒரு மால்ல இருக்க ஒரு ஃபுட் கோர்ட்டு, ஸோ இந்த மால்ல தான் ஒரு இடத்துல வந்துட்டு என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம் சீக்கிரமா வான்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னு அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கொண்டு வந்த டிஷ் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறியா, நைட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட ஹீரோயின் வெளியே போறாங்க. ஆனா உள்ளுக்க வந்து உங்ககிட்ட காசு இல்லையா, அதனால தான் உன்னோட ஓனர் உனக்கு வந்துட்டு சம்பளத்தை முன்னாடியே தரேன்னு சொன்னாரான்னு சொல்ல ஹீரோ உடனே என்னோட கவலை எனக்கு நீ ஏன் கவலைப்படுற நீ போ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட காசு இல்லைன்னு என்ன பண்றாங்க அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான பில்லை வந்துட்டு பாத்தீங்கன்னா காசை வச்சுட்டு போயிடுறாங்க. இது நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட பர்த்டே கிடையாது, அந்த பையனுடைய பர்த்டே. அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கப்புல இருக்கு. அவனுடைய பர்த்டே அன்னைக்கா சமைக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு லவ்வர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரா. ஹீரோயின் இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவன் லவ்வர் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு வெளியே போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் பின்னாடி அந்த பையனும் போவ இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ லவ் பண்றாப்புல இருக்கு, அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஆனா அவளோட ரியாக்ஷனை வச்சே நான் அப்படிதான் வந்துட்டு கெஸ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பையன் ஃப்ரெண்டு கேட்கறான் எதுக்காக என்ன இக்னோர் பண்ணிட்டே இருக்க எப்ப பாரு, நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் என்னோட லவ் உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன், நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் நீ என்னமா லவ் பண்ணலாம் கிவ் பண்ணலான்ற நீ என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பையன் கிட்ட சொல்ல அவன் ஓ நல்லா ஆரம்பிச்சான், நான் எத்தனை நாள் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த லவ் சொல்றதுக்கு என்ன இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அழுவேன். அந்த டைம் பார்த்து ஹீரோ அவனுடைய ஃபுட் கோர்ட்ல இருந்து வரான் பாருங்க. டக்குன்னு அவன் வந்து ஓடிடுறான். ஹீரோ என்னாச்சு அவன்கிட்ட ஏதாவது லவ் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணானான்னு கேட்க
சொல்ல ஹீரோயின் ஆமா லவ் ப்ரப்போஸ் பண்ணா ஆனா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நீ ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் இல்ல நான் உண்மையாவே ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றான் இங்க பாரு இந்த மாதிரி லவ் வரதெல்லாம் சாதாரண தான் பசங்களுக்கு ஆனா வந்துட்டு அதை கொஞ்சம் நீ சாஃப்டா சொல்லிருக்கலாம்ல அவனையே அள வச்ச சரி இந்த எதுக்கு காசை வச்சுட்டு வந்தேன் உனக்கு ஃபுட்டு வாங்கி தர அளவுக்கு கூடமா எனக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் காசு இல்லைன்னு இல்ல எங்க அண்ணனா இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன் அந்த இடத்துலன்னு சொல்ல பரவாயில்ல என்னை பத்தி நீ கவலைப்படுறியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை பத்தி ஒருத்தவங்க வந்துட்டு கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காராம வேற பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கிளாஸ்ல முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு போவேன். ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேன்றா, ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்டேன்றா. சோ இதுல இருந்தே நல்லா தெரியுது. அது மட்டும் பத்தாது, ஸ்போர்ட்ஸ் டே வர போல இருக்கு. ஹீரோயினுடைய கிளாஸ்ல வந்துட்டு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல கலந்துட்டு இருக்காங்க. அந்த பையனும் வேற ரன்னிங் ரேஸ்ல இருக்கான். அவனுக்கு சீர் அப் பண்றதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி செம்மையா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய சாரு ஹீரோயினோட பேரை லாங் ஜம்ப்ல எழுதி வச்சிட்டாரு போல இருக்கு. ஹீரோயின் லாங் ஜம்புக்கு பேர் கொடுக்கலான்னு வரக்குள்ள ஹீரோயினோட அண்ணா ஏமா ஹைட்லாம் கிடையாது போமா உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் டேய் நான் ஹைட்டா தான்டா இருக்கேன் என்னை எழுதுறா பேரை சேர்த்து விடுறான்னு சொல்ல இவன் சத்தமா சிரிக்கிறான் பாருங்க. பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவை எந்திரிச்சிடுறாரு. ஏன்டா அவளை புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளோட பேரும் எழுதுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை எழுதி வச்சுட. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் போயிட்டு ஸ்ட்ரெச் அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வெயில் படக்கூடாதுன்றதுனால ஹீரோ அவர் போட்டிருந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட தலையில மாட்டி விட்டுட்டு ஒழுங்கா ஸ்ட்ரெச் அப்லாம் பண்ணு ஒழுங்கா பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவேன். ஹீரோயினுமே கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி பயந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப அந்த இடத்துல ஹீரோயினோட அண்ணன் அப்பா சொன்னாரு நீ வந்துட்டு கேம் விளையாடக்குள்ள போட்டோ எடுக்க சொல்லி நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் டேய் நான் இந்த இடத்துல அசிங்கமா இருப்பேன்டா ஒழுங்கா போட்டோ எல்லாம் எடுக்காத போடா அப்படின்னு மறுபடியும் புள்ளி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோயினோட டர்ன் வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வராங்க நம்ம ஹீரோயின், ஆனா குதிக்கல. ரெண்டாவதும் வராங்க, ஆனா அவங்களால முடியல. மூணாவதா நம்ம ஹீரோயின் வராங்க பாருங்க. அப்ப குதிக்கிறேன்ற பேர்ல முன்னாடியே குதிச்சுட்டு கீழே மேட்ல விழாம கீழே விழுந்துடுறாங்க. சோ கையில கால்லன்னு சொல்லிட்டு சமத்தியா அடிபடுது. ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் ஓடி வர ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயினை தூக்கிக்கிறாங்க. ஆனா மேக்ஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தானேப்பா அண்ணன், அப்ப இந்த பையன் யாருன்னு ஹீரோயின் அதுவா என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். மேக்ஸ் சார் குழம்பிட்டாரு, என்ன அப்பாவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணன் செம்மையா திட்டுறான். இதுக்குதான் குளிச்சு உன்னை நான் வந்துட்டு லாங் ஜம்ப் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு திட்டேன். ஹீரோ ஏன்டா அந்த பிள்ளை எப்ப பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிகி பேக் தூக்கிட்டு வந்தேன். அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பாக்குறாங்க. அது ரொம்ப நல்லவன் தெரியுமா, பாரு எந்த அளவுக்கு என்ன கேர் பண்ணி பாத்துக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் பாரு எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல ஹீரோ இங்க பாருமா நீ கீழே விழுந்தவனே உங்க அண்ணன் தான் ரொம்ப பதறனா தெரியுமா, அதனால வந்துட்டு பாசம் இருக்கிற இடத்துல தான் கோவமும் இருக்கும், நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணன் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர ஹீரோயின் மூஞ்சி சுழிச்சுக்கிறாங்க. உன் தண்ணி வேணா ஒண்ணு வேணாம் போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல குடி குடி கொலக்கத்திருக்கா இதுக்குதான் உன்னை வந்துட்டு லாங் ஜம்ப் பண்ண வேணான்னு சொன்னேன், வா அப்பா ஒன்னு தூக்கிக்கிறேன் பிகி பேக்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் தூக்கிக்க ஹீரோக்கு வேலை வந்துடுதுன்னு சொல்லிட்டு போறான் பாருங்க. இப்ப வேற ஒரு பொண்ணு விழுந்திருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மறுபடியும் மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போவ. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்கிட்ட மட்டும்தான் இவன் சாஃப்டா இருப்பான்னு பார்த்தா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ரொம்ப சாஃப்டாவும் கேரிங்கா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்களோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பலான்னு பார்க்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு என் கூட ஷாப்பிங் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் முறைச்சிட்டு இருந்தவ ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயினுமே கியூட்டா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போவோம். வீடியோடைய வியூஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு பாக்குறவங்க லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை பை see you.